இப்படி தான் மடித்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு முன்கழுத்து பின்கழுத்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. இந்த துணி நானும் ஈக்குவல் அளவில் இல்லை, அதனால் எந்த அளவு இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு துணியை ட்ரிம் பண்ணிக்கிறோம். மொத்த உயரம் நைட்டினுடைய மொத்த உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 48. 48ன்றதே கீழே இருக்கணும், 1 டாப்பில் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கு, பின்கழுத்து 4, முன்கழுத்து 5, மார்பு உயரம் 12. சீட் சுடிதார் அளவில் 22 எடுப்போம், அந்த அளவு தான் எடுத்துக்கிறோம். இப்போது இங்கேருந்து கழுத்து 2.5, நைட்டினாவே கழுத்து ஒட்டி வரணும், அதனால் 2.5, ஷோல்ட்ரு 4.5 உள்ளே இருக்கிறனால 4 போதுமானது, குடையிறது அதிகம் தேவை. மார்பு சுற்றளவு 11. மார்க் சுற்றளவு இங்கே தான் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கீழேருந்து நம்ம 48 எடுத்துகிட்டு வந்தோம். 48 மறுபடியும் அங்கேருந்து எடுக்கிறத விட 8 இன்ச்சு இதனுடைய அளவு இங்கே குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு அந்த அளவு வந்துடும். இங்கேருந்து டேப்போட லென்த்து எடுக்க தேவையில்லை. இப்போ இங்கேருந்து 5 இன்ச்சு வந்து ஆம்கோல், இதுதான் வந்து கைக்கு இந்த இடத்துல வரும். 12 இன்ச்சு மார்பு உயரம், 22 இன்ச்சு சீட் சுற்றளவு, 11 இன்ச்சு மார்பு உயரம்னா இங்கே 10 இன்ச்சு. இது அடிமார்பு சுற்றளவு 10 இன்ச்சு, சீட் சுற்றளவு 12 இன்ச்சு. மார்க் பண்ணுற அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ண இடத்துல நம்ம கோடு போட்டுக்கலாம். லென்த்து லாங்கில் போயிடணும். வளைவு, பின்னாடி கழுத்து வட்டை கழுத்து, முன்னாடி கழுத்து இன்னும் டைமண்ட் ஸ்டார் கழுத்து. இதை அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதி கைக்கு நம்ம இது போகும்போது வளைவாக போயிடணும். அப்போ தான் வந்து இந்த ஷேப் நம்ம வந்து தூக்கிட்டு வராத இருக்கும். ஏற்கனவே இங்கே கூட போட்டு வச்சதில் ட்ரிம் பண்ணி விட்றலாம். இங்கே பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒரு கழுத்து கட் பண்ணிட்டோம். மேல் பீஸ் மட்டும் எடுத்து முன்கழுத்து நம்ம ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறோம். முன்கழுத்து பின்பகுதி ரெடி. கையை தயார் பண்ணிக்கலாம். கை வந்து இதுக்கு பஃபே கொடுத்துலான்னு சொல்லிருக்கு. 8 கால் இருக்குது, 8 கணக்கு. இந்த லென்த்து 14 இன்ச் எடுத்துக்கிறோம். இன்ச்சில் வந்து ஃப்ளீட் மட்டுமே 9 இன்ச். இப்போது இதை லென்த்து பார்த்தா அப்படி சொன்னால்
14 இன்ச் எடுத்துருக்குறோம். இதில் வந்து 10 இன்ச் அளவுக்கு 9 இன்ச் அளவுக்கு ஃப்ளிட் எடுத்துக்கிறோம். இங்கேயும் 9 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ளிட் எடுத்து பின்னாடியுமே நம்மளுக்கு துணி சுருக்கி கொஞ்சம் லென்த்து கிடைக்கும். 14 இன்ச் எடுத்துக்கிறோம். இது 8 இன்ச்சு அப்படின்னு சொன்னாவே இங்கே வந்து அதே 8 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். 3 இன்ச் மட்டும் ஆம்கோல்கிட்ட குறைச்சிட்றோம். முன்பின் பகுதி நம்மளுக்கு குடைய தேவையில்லை, அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அது வளைவாக வரும்போது கூட பஃபையோடு சேர்ந்துடும். அதனால் இங்கே முன்பின் பகுதி குடைய தேவையில்லை. இப்போ இந்த துணியை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மடித்த பகுதி எப்பயுமே நம்மக்கிட்ட தான் இருக்கணும், நம்மளை பார்த்துருக்கணும். ஓப்பன் பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும். நேர்கோடு போட்டுக்கணும். இதனுடைய அளவு மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். முன்பகுதி கழுத்து பீஸ் மட்டும் கட் பண்ணணும். நைட்டி எப்படி சொல்லுமே முன்பகுதி கொஞ்சம் பீஸ் கொடுக்கணும். பீஸ் கொடுத்து தைக்கும் போது நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 11 இன்ச்சு எடுத்துக்கிறேன். கழுத்து பீஸு 2.5 கட் பண்ணிக்கிறோம். 5 இன்ச்சு அதில் போயிடும். இதில் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டு நடுவில் இப்படி ஜாயின் பண்ணோம். இது மாதிரி வைக்கணும். நைட்டிக்கு முன்பகுதி இது கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் கொடுக்கணும். ஜாயின் போட்டு கொடுத்துக்கலாம். தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.